நிறைய பேருக்கு சம்பள உயர்வுலேருந்து கரியர் வளர்ச்சி வர ஆஃப்டர் ஆல் இங்கிலீஷ் தெரியாத ஒரே ஒரு காரணத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்க ஈஸியா பேசுறதுக்கு இதை கொஞ்சம் பாருங்க. இந்த கோர்ஸ்ல புக்ஸ், பிடிஎஃப், வீடியோஸ் நினைச்சு நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிட்ட மாதிரி இங்கிலீஷை படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம மார்க் எடுக்கிறதுக்காக இங்கிலீஷ் படிக்கல, நம்ம பேசுறதுக்காக பண்றோம். இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசி பயிற்சி பண்றீங்களோ அப்பதான் இது இங்கிலீஷை ஈஸியா கத்துக்க முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்களாவே கத்துக்கிறதுக்கு பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட கோர்ஸ் தான் சூப்பர்னோவா ஏஐ. இதுல 1000க்கும் அதிகமான இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இன்டர்வியூ கால், மேனேஜர் கான்வர்சேஷன் போன்று ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடியதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கற்றுக் கொடுத்து உங்களை அதில் ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. தினமும் இதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பேசி பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படின்றது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். 30 நாள் இதில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பேசி பயிற்சி பண்ணீங்கன்னா 31வது நாள் உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கன்சிடரபிளாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே உணர்வீங்க. இதை தவிர நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனி சாட் ஜிபிடி, யூடியூப் வீடியோஸ், வாட்ஸ்அப் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு ரியல் லைஃப்ல இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூப்பர்னோவாயை ட்ரை பண்ணுங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல 75% ஆஃபரோட இந்த கோர்ஸை நம்மளோட நாலேஜ் பார்ட்னர் சூப்பர்னோவாயை ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா போரை பத்தி இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படின்ற போது அமெரிக்கா மீண்டும் அவங்களுடைய படைபலத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த போர் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இப்போ உருவாயிருக்கு. என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏப்ரல் 24 யுஎஸோடைய சென்ட்ரல் கமாண்ட் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அவங்களுடைய 3வது விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அதாவது 3rd கரியர் பேட்டில் குரூப், ஸ்ட்ரைக் குரூப் அப்படின்றது இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியில் 2 கப்பல்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 3வது கப்பலுமே வந்திருக்கு. இப்போ என்ன இந்த இது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுஎஸ்எஸோடைய ஆப்ரஹாம் லிங்கன் CVN-72 அப்படின்ற நிமிட்ஸ் கிளாஸ் ரக கப்பல். இது வடக்கு அரபிக் கடல்ல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போ அமெரிக்காவுடைய நேவல் பிளாக்கேட பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஈரானுக்குள்ள போகக்கூடிய, வெளியில வரக்கூடிய கப்பல்களை தடுக்கக்கூடிய வேலையை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சாண்டியாகோ நேவல் ஸ்டேஷன்ல இருந்துச்சு. நவம்பர் 2025 இங்கே வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்துக்கும் அதிகமாக இவங்க இங்கே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் F-18E, F-18F சூப்பர் ஹார்னட்ஸ், EA-18G கிரவுலர்ஸ், E-2D ஹாக்கைஸ் மற்றும் MH-60 சியாக்ஸ் ரக விமானங்கள் ஆப்ரேட் பண்ணிருக்கு. சிம்பிளாக சொல்லணும், ஒரு கரியர் பேட்டில் குரூப் அப்படின்றது ஒரு மினி ராணுவம். 2வது யுஎஸ்எஸோடைய ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட். இது ஃபோர்டு கிளாஸ் விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அதாவது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், செங்கடல் பகுதிகளில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நார்ஃபால்க் நேவல் ஸ்டேஷனில் இது இருந்துச்சு. ஜூன் 24, 2025 இதை இங்கே மூவ் பண்ணாங்க. 10 நாட்கள், 300 நாட்களுக்கு அதிகமாக அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஒரு ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா 1960க்கு பிறகு. ஸோ எந்த அளவுக்கு இது ஒரு சீரியஸான யுத்தம் அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் மார்ச் 2026 அந்த லாண்ட்ரி ரூம்ல ஒரு தீ பிடிச்சி அது ஈரான் தான் தாக்கினாங்க அப்படின்ற செய்திகள் வந்துச்சு. கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் இதில் இருந்துச்சு. பிறகு இது இயல்பு நிலைக்கு வந்ததை பார்க்குறோம். இதோட ரொம்ப முக்கியமாக நம்ம விஷயம் பார்க்கக்கூடியது F-35C ஸ்டெல்த் ரக விமானங்கள் இங்கிருந்து தான் இதுல இருந்து தான் போகும். இப்போ இதை தவிர 3வது ஒரு கப்பலை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரைக் குரூப்பை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் யுஎஸ்எஸோடைய ஜார்ஜ் H.W. புஷ் CVN-77 அப்படின்ற நிமிட்ஸ் கிளாஸ் இருக்கிறதுலேயே புது போர் கப்பல். இது பார்த்தீங்க அப்படின்னா சென்காம்ல ஏப்ரல் 23, 24 அரைவ் ஆயிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நார்ஃபால்க் நேவல் ஸ்டேஷன்லேருந்து மார்ச் 31ஆம் தேதி கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1 மாத பயணத்துக்கு பிறகு, 1.5 மாத பயணத்துக்கு பிறகு இப்போ இங்கே டிப்ளாய் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்சி, பாபல் மண்டப் இந்த பகுதிகளை அவாய்ட் பண்ணிட்டு ஆப்பிரிக்காவை தெற்கு நோக்கி கடந்தது, அதாவது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றிட்டு வர பாதை அங்கேருந்து வந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 நாள் வந்திருக்கு. இதில் F-35 லேட்டஸ்ட் லைட்னிங் 2 ரக விமானங்கள், கூடவே பார்த்தீங்கன்னா இதோட எஸ்கார்ட் ஷிப்ஸாக USS ராஸ், USS டொனால்ட் குக், USS மேசன்,
யுஎஸ்என்எஸ் ஆர்க்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 துணையோட இந்த கப்பல்கள் வந்திருக்கு. இப்போ இதோடைய விமானப்படை மட்டும் குறிப்பாக பார்த்தோம்னா 200க்கும் அதிகமான போர் விமானங்கள், F-18E எஃப் சூப்பர் ஹார்னட், EA-18G கிரவுலர், F-35C லைட்னிங் 2, E-2C 2D ஹாக்கை, சீஹாக் மற்றும் கிரேஹவுண்ட். கிட்டத்தட்ட இவங்களுடைய ஒரு அமெரிக்காவுடைய மொத்த படைபலத்தில் ஒரு 30% படைபலத்தை இப்போ இறக்கியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த 3வது போர்க்கப்பல் வந்தது நீங்கள் சாதாரண நிகழ்வாக எடுக்காதீங்க. ஏன்னா இது ஒரு வெள்ளை யானை மாதிரி. இதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் கோடிக்கணக்கில் செலவாகும். இதை கொண்டு நிறுத்தி வைக்கிறதுக்கு, கடலில் நிறுத்தி வைக்கிறதுக்கே கோடிக்கணக்கான இது செலவாகும். இது பயமுறுத்துறதுக்கு எடுத்துகிட்டு வந்தது கிடையாது. நான் இந்த படையை வச்சிருக்கேன், இதை பார்த்து நீ பயந்து ஒரு வழியாக நீ நெகோசியேஷன் டேபிளுக்கு வா, அக்ரிமெண்ட்டுக்கு வான்னு சொல்கிறது கிடையாது. இது தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு இது. இதே சமயத்தில் இஸ்ரேலோடைய ஏர் ஸ்பேஸை நம்ம மானிட்டர் பண்ணும் பொழுது அவங்களுடைய டேங்கர் ரக விமானங்கள் 100கணக்கான சார்ட்டிஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓப்பன் சோர்ஸ் எடுத்து பார்க்கும்போது சிரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரி பேஸையும் அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இஸ்ரேல் தயாராகிட்டு இருக்கு. அவங்களுடைய விமானப்படை எப்பயுமே தயாராக தான் இருக்கும். இதை தவிர மிட்-ஏர் ரீஃப்ளூயர்ஸை உள்ளே கொண்டு வராங்க. அப்போது ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் மிஷனை கொண்டு வருது, இஸ்ரேல்லேருந்து கொண்டு வருது. அதே மாதிரி 3 போர்க்கப்பல்கள், ஒன்று ஆப்பிரிக்காவை சுற்றி ஈரானை நோக்கி ஒரு போர்க்கப்பல், அதாவது இப்போ லேட்டஸ்டாக USS ஆப்ரஹாம் லிங்கன். இதுக்கு முன்னாடி ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மற்றும் இந்த 3த்தையும் இப்போ வந்திருக்கக்கூடிய HW புஷ், USS HW புஷ். இதுக்கு முன்னாடி ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கப்பல்கள் ஏற்கனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி வெர்சஸ் இப்போ அப்படின்னு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 40% இவங்களுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ கடலில் இருக்க சீ பவர் அப்படின்னு எடுத்தோம்னா மொத்தம் 13 கப்பல்கள், இதில் 3 ஏர்கிராஃப்ட் கேரியர், 3 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர். இது தவிர இவங்களுடைய ஆம்பிபியஸ் ரெடி குரூப்ஸ், அதாவது USS த்ரிபோலி, 31st மெரைன் எக்ஸ்பிரிட்டரி யூனிட் ஏற்கனவே சென்காமில் இருக்குது, USS பாக்ஸர் ARG, அப்புறம் 11th மெரைன் எக்ஸ்பிரிட்டரி யூனிட். இது பசிபிக்லேருந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதை தவிர ஒரு ஃபாஸ்ட் காம்பேட் சப்போர்ட் ஷிப்னு நம்ம சொல்லுவோம், US ஆர்க்டிக் உள்ளே வந்திருக்குது. ஸோ கிளியர் கட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா தயாராகுது அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடத்தின முதல்ல சொன்னோம், இந்த மாதிரி ஒரு சூனியம் முடிச்ச நாட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாக்டாக தான் நடந்திருக்குது. இவங்க மீண்டும் ஒரு உச்சகட்டமான தாக்குதலுக்கு தயாராகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 15,000 அமெரிக்க வீரர்கள், 3 கரியர் பேட்டில் குரூப், 21 போர் கப்பல்கள், 200க்கும் அதிகமான போர் விமானங்கள். இதை தவிர பஹ்ரைன், UAE, சவுதி, ஈராக் இதில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மிலிட்ரி பேசஸும் ஃபுல்லாக ரெப்ளனிஷாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வகையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் நடந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே இப்போ கிளியர் கட்டாக இவங்க ப்ரிப்பரேஷன் டைமுக்கு தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த கப்பல் வரத்துக்கும் இவங்க பேசுகிற டோனுக்கும் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக மாறுது. இது வெறும் ஒரு போர் கப்பல் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரைக் குரூப். இப்போ இந்த 3 கரியர் குரூப் ஒரே நேரத்தில் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டிட்டரன்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான கடைசி லெவல் ஃபோர்ஸ் கான்சன்ட்ரேஷன் 2003 ஈராக் யுத்தத்தில் பார்த்தோம். 3 கரியர் அப்படின்றது ஈரான் இந்த டீலுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள்ள 3 நாட்களுக்குள்ள ஒத்துக்காட்டி மீண்டும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்ட்ரைக்கை நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதற்கான போர் வலிமை, பட வலிமை எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அதே மாதிரி USSோடைய லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் இந்த கப்பலோட இது பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஈரானோட துறைமுகத்தை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணணும். ஏப்ரல் 25க்கு பிறகு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 34 கமர்ஷியல் வெசல்ஸ் டோட்டலாக அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. ஈரானுக்கு உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியல. இதை தவிர இன்னொரு முக்கியமான அப்டேட், இதோடைய அல்டிமேட் எய்ம் அமெரிக்கா சைனான்னு சொல்லியிருந்தேன். ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்த சீன நிறுவனம், நம்மளுடைய BPCL IOCL மாதிரியான ஒரு சீன நிறுவனம் இப்போ சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்துக்கு கப்பல் எடுத்துட்டு, அதாவது கச்சா எண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு இருந்த ஒரு 6 கப்பல்களுக்கு புதுசாக ஒரு தடை விதிக்கிறாங்க. ஸோ இப்போ சர்வதேச நிறுவனங்கள் எதுவுமே அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கொடுக்காது, அதெல்லாம் இயங்கவும் முடியாது, எந்த நாடும் அந்த கப்பல்களை பயன்படுத்தவும் முடியாது. ஸோ அமெரிக்கா பிளாக்கேடு மூலியமாக ப்ரெஷரை அதிகப்படுத்துகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா
தங்களுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிளியர் கட்டாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது ஒரு ரிலீஃப், அதாவது இப்போ ஒரு 300 நாளைக்கு அதிகமாக அந்த கப்பலில் இருந்து இயங்குறது அப்படின்றது அந்த வீரர்களுக்கு நிஜமாவே சல்யூட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். அவங்களுக்கும் ஒரு ட்ரூப் ரொட்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம எனர்ஜி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிளாக்கேடு கண்டினியூ ஆனாலும் இப்போ வந்து ஒரு $100 உள்ள கச்சா எண்ணெய் இருக்க வரைக்கும் பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஷார்ட் டேர்மில் நிச்சயமாக எக்கனாமிக் அஃபெக்ட் ஆனாலும் பெரிய லெவலில் நமக்கு பிரச்சனை அப்படின்றது கிடையாது. இது வரைக்கும் அமெரிக்கா செலவு பண்ணது, அதாவது மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்கா செலவு பண்ணது $18 பில்லியன். அதாவது இந்திய மதிப்புப்படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 கோடி. இன்னும் ஒரு $200 பில்லியன் அளவுக்கு பணத்தை கேட்டிருக்காங்க. 200 பில்லியன் அப்படின்றது நம்மளுடைய மொத்த பாதுகாப்பு பட்ஜெட்டோட 3 மடங்கு. அரபு நாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா 120 பில்லியன் இது வரைக்கும் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த மைண்ட் கிளியரிங் இதெல்லாமே வந்து அடுத்தது. பட் குளோபலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது ஒரு கிளியர் கட்டாக இவங்க இப்போ ஈரானை ஒன்று நீ டீலுக்கு வா, இல்லாட்டி நாங்கள் தாக்குதலை மீண்டும் ரெஸ்யூம் பண்ணுறோம் அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க. இப்போது அமெரிக்காவுடைய சில பிரதிநிதிகள் இஸ்லாமாபாத் வந்திருக்கிறாங்க. அசீம் முனீர் இங்கே 2 சைடும் மாறி மாறி பிச்சை எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நடந்தால் நல்லது தான். நம்ம அசீம் முனீருக்கு தேங்க்யூ சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவங்களுடைய சபாநாயகர் 2 பேருமே, கலிபஃப் மற்றும் அரகச்சி 2 பேருமே இப்போ இல்லை இந்த பேச்சுவார்த்தையில். அப்போ ஐஆர்ஜிசி யார் கண்ட்ரோல் இருக்கு, ஐஆர்ஜிசி வந்து ஐஆர்ஜிசி இவங்களை கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்ற பல ஒரு முக்கியமான இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ இராணுவ ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால் ஷெஸ்லர், இது முன்னாள் ஒரு உயர் பதவியில் இருந்த இராணுவ அதிகாரி, ஃபார்மர் பசிபிக் கமாண்டோடைய ஒரு முகமுக்கான அனலிஸ்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இது நாள் வரை F-35 கேப்பபிள் போர் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ 2ன்றது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சிகரெட் போட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுடைய சிறு கப்பல்கள் வந்து சிகரெட் போட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தான் இந்த யுத்தம் துவங்குச்சு அப்படின்னா இந்த நாள் வரை கிளாமர் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த பாகிஸ்தானுடைய இது பார்த்தீங்கன்னா இப்போ தலைகளாக மாறும். இப்போ அனாலிசிஸ்க்கு வந்துடும். ஒருவேளை இந்த தாக்குதல் நடக்குது, அமெரிக்கா மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்கன்ற பட்சத்தில் ஈரான் வந்து அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு பாபல் மண்டபையும் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இது பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துரும் எல்லா நாடுகளுக்குமே, இந்தியா உட்பட. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை தாக்குறதுக்கு இவங்க போனாங்க அப்படின்ற போது அதுவுமே ஒரு வார காலத்துக்கு ஒரு அதிர்வலையை வந்து நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஒருவேளை இந்த பிளாக்கேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க அப்படின்ற போது அமெரிக்கா ஏற்கனவே ஷூட் அண்ட் கில்ன்ற ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 to 15 நாளைக்கு ஆயில் அண்ட் கேஸ் மார்க்கெட்டை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். இல்லை இந்த இடத்துல பேசி இப்போ ஈரான் இறங்கி வராங்க ஆனால் 100% இறங்கி வரலை அப்படின்ற போது ஒருவேளை இது கண்டினியூ ஆகுன்ற போது பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு $80 to $85 கச்சா எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோம். பெஸ்ட் சினாரியோ 2 பேரும் பேசி ஓகே இதுக்கு நான் இணங்கி வரேன்னு சொல்லி ஒரு தீர்வுக்கு வருது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்ட்ரைக் குரூப் கேரியரை இவங்க எடுத்துகிட்டு வருது. அந்த கப்பலை வேடிக்கை காமிச்சு திரும்ப எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. கோடிக்கணக்கான பணம் அதுக்கு செலவாகும், அவங்களுடைய மிலிட்ரி டாக்டிக்ஸும் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இது மீண்டும் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நடக்கக்கூடாதுன்னு நானும் நம்புகிறேன். என்ன நடக்குன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.